Hello friends, welcome to Kavin's Home. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீஃபுட் ரெசிபி தாங்க செய்ய போறேன். கிராமத்து மீன் குழம்பு. ஃபிஷ் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துல 2 நாளாவது நம்ம கண்டிப்பா சாப்பிடணுங்க நான் வெஜிடேரியன்ஸ். ஃபிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா லோ ஃபேட் அண்ட் ஹை புரோட்டீன் தாங்க இருக்கு. ஃபிஷ் சாப்பிட்றனால பாத்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு நல்லது, முடி நல்லா அடர்த்தியா வளரும், ஸ்கின் நல்லா க்ளோ ஆகுங்க. நம்ம அதே இதையும் ஃபேஸ் பேக் அதே இதையும் போடாம வாரத்தில் 2 நாள் நம்ம ஃபிஷ் சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. வாங்க இந்த கிராமத்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பிகினர்ஸ்லேருந்து எல்லாருமே இந்த மீன் குழம்பு வந்து செய்யலாங்க. ரொம்ப சிம்பிளாக தாங்க செய்ய போகிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. மண் சட்டியில் செய்ய போகிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெலை மீனுங்க. வெலை மீன் வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இது எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடையிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வரும்போதே இந்த மாதிரி பீஸாக வாங்கிட்டு வந்துடுங்க. நடுவில் வந்து பித்தம் மாதிரி கருப்பாக இருக்கும். அதை நீங்கள் எடுத்து க்ளீன் பண்ணணும். அந்த கருப்பாக இருக்க பித்தத்தெல்லாம் எடுத்துடணுங்க. இந்த மாதிரி நீங்கள் வால் வந்து வெலை மீன் வந்து ஓரளவு இப்படி பெரிய சைஸ் மீனாக தாங்க இருக்கும். இன்றைக்கி நான் 1 kg எடுத்திருக்கேன். இது நல்லா உப்பு போட்டு அந்த நடுவில் உள்ள கருப்பு பித்தத்தெல்லாம் எடுத்துட்டு நல்லா உப்பு போட்டு அலசணுங்க. மீன் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா உப்பு போட்டு அலசணுங்க. அப்போ தான் அதில் உள்ள அசடெல்லாம் வருங்க. கல்லுப்பு போட்டு நல்லா அது நல்லா கழுவணுங்க. கருப்பு பித்ததெல்லாம் எடுத்துகிட்டு கல்லுப்பு போட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. அது கூட நான் என்னெல்லாம் சேர்க்க போகிறேன் பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, சின்ன இஞ்சி துண்டு, கருவேப்பிலை, தக்காளி 1 பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகா, தேங்காய் சில்லு வந்து 12 தேங்காய் சில்லு பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி, ஜீரகம், பூண்டு, மிளகுங்க. ஜீரகம் வந்து 2 ஸ்பூனு, பூண்டு ஒரு 6 பல்லு, மிளகு 2 ஸ்பூன். இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே சொல்லுவாங்கங்க, நம்ம பாட்டி காலத்துலேருந்தே பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வந்து நம்ம மீன் குழம்பெல்லாம் செஞ்சோன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க சரி நான் இன்றைக்கி மண் சட்டியில் வச்சு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு மண் சட்டி வந்து வாங்கியிருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெய் போட்டதும் அதில் கடுகு, வெந்தயம், கடுகு வெந்தயம் பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் மீன் குழம்புக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அது ரொம்ப நல்லதுங்க. சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க, தாளிப்பில் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இஞ்சி துண்டு வந்து இப்படி பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன்லங்க, அந்த இஞ்சி துண்டை வந்து இப்படி துண்டாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா. இது நல்லா வதங்கினதும் அதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி பொடிசாக நறுக்கி வச்சுருக்குது. 1 கிலோ மீன் அளவுக்கு தாங்க இன்றைக்கி நான் அளவுகள்லாம் சொல்லியிருக்கேன். ஒரு பச்சை மிளகா அதை 2ஆக கீறி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்குறதுக்கு அதில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. மண் சட்டி வாங்கினது எப்படி செய்யணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேணாங்க. சரி, அதை நல்லா வதங்கட்டும். ஒரு பக்கம் நம்ம அதை மூடி வச்சிடலாம். மண் சட்டி வாங்கி நல்லா அரிசி கழுவின தண்ணி வச்சு நல்லா கழுவிக்கோங்க. கழுவி ஒரு 1 டே ஊற வச்சுருங்க. தண்ணி பிடிச்சி அப்படியே ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து மண் சட்டியில் செய்ய ஆரம்பிக்கலாம். மண் சட்டி வந்து ரொம்ப காஸ்ட்லிலாம் இல்லைங்க. பார்த்தீங்கன்னா 100 rupees தாங்க இந்த மண் சட்டி. இப்போ அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. அது கூட நான் வந்து மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். மஞ்சப்பொடி சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி தனி மிளகா பொடிங்க. 1 கிலோ மீனுக்கு நான் 4 டீஸ்பூன் மிளகாய் பொடி வந்து சேர்த்துக்கோங்க. நான் இதில் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நான் சொல்கிற அளவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா காரமாக நல்லாயிருக்குங்க மீன் குழம்பு. தனி மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் சேர்த்ததுக்கப்புறம் தனி மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், தனி மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க, போதுங்க. குழம்பு வந்து அந்த அந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா அந்த நல்லா குளுன்னு உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெயிலே வந்து ஸ்லோவில் வந்து நீங்கள் இப்படி பெரட்டணும். ஸ்பீடில் வச்சிடக்கூடாது, மசாலா கருகிரும். அதை அப்படியே பெரட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு எடுத்துருந்தாங்கல்லங்க, அதை போட்டு புளியை கரைச்சி ஊற்றிக்கோங்க. புளியை கரைச்சி ஊற்றுனதும் பார்த்திங்கன்னா தண்ணி அளவு வந்து உங்களுக்கு எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களோ அந்த அளவுக்கு புளித்தண்ணி வந்து கொதிக்கணும். 2 செம்பளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. கல்லுப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு இந்த புளித்தண்ணி வந்து நல்லா கொதிக்கணுங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்தே இப்போவே கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் நீங்கள் இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து மீனை போடுறப்போ பார்த்திங்கன்னா அந்த உப்பு வந்து மீனில் வந்து பிடிக்குங்க. இப்போ நான் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிராமத்தில் முன்னாடி வந்து எங்கள் ஆட்சியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சிம்பிளாக வைப்பாங்கங்க. இப்போ நம்ம அந்த ஒரு பக்கம் அது கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த சமயத்தில் நம்ம வந்து மிக்சியில் அரைக்க வேண்டிய பொருளை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சியில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 6 பூண்டு பல்லு, தேங்காய் 12 தேங்காய் சில்ல பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் சின்ன வெங்காயங்க
ஃபஸ்ட்டு வதக்கும் போது கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டிருப்பீங்க, அரைக்கும் போதும் பச்சையாக அப்படி நீங்கள் அரைச்சிக்கணும். இப்போ இதை விழுதாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பார்க்கலாம் குழம்பு வந்து கொதிச்சிருச்சான்னு பார்க்கலாங்க. புளி தண்ணி வந்து நல்லா பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சு நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இப்போ வந்து இதை வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு, அடுப்பை வந்து ஃபுல்லாக வச்சிடக்கூடாதுங்க, மீன் வந்து உடஞ்சிரும். ஏன்னா மண்சட்டி வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சூடு வந்து அதில் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம இறக்கி வச்சாலும் பார்த்திங்கன்னா அது வந்து கொதிச்சுட்டே இருக்கும். ஆனால் கொஞ்சம் டைம் எடுக்குதுங்க மண்சட்டியில் நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு, நார்மலாக வைக்கிறதுக்கும் இதுவும் வந்து. இப்போ பாருங்கள், மீனெல்லாம் போட்டாச்சு. மீன் போட்டதுக்கப்புறம் மீன் போட்டு ஒரு 2 மினிட்ஸில் உடனே வந்து நம்ம அரைச்ச தேங்காய் விழுதையும் சேர்த்துக்கலாங்குங்க. இடையில கரண்டி போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கக்கூடாதுங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு, அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் தாங்க. தேங்காய் அரைச்சி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே ஸ்லிம்லேருந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் கொதிச்சா போதும் உங்களுக்கு. அப்படியே அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் ஸ்பீடில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். இப்போ உங்களுக்கு சுவையான மீன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. கிராமத்து மீன் குழம்பு பாருங்கள், மேலே அப்படி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இது நான் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வந்து வேணும்னா கேரளா ஸ்டைலில் வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செய்வாங்க, அதுவும் நல்லா தான் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு இப்போ சுவையான கிராமத்து மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாருமே இந்த குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். டாடா, பை பாய்.